கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மண்டே மார்னிங் ஒரு 9 o'clockலாம் வந்து நம்ம வந்து ரேபிடோ லாகின் பண்ணிட்டோம். லாகின் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபஸ்ட் ரைடு வந்து அசைன் பண்ணாங்க. அதையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 11:30 ஆகுதுங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 6 ரைடு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னொரு 1.5 hour இருக்குது. இந்த 1.5 hourல எவ்வளோ ரைடு எடுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க. 10 minutesலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7th ரைடுமே அசைன் ஆகிடுச்சுங்க. அங்கே வந்து கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக்கப் லொக்கேஷன் வந்து வடசேரி கொடுத்துருந்தாங்க. அங்கே போய் பிக்கப் பண்ண போயிருந்தேன். அந்த நேரம் டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. டீ குடிச்சிருந்தபோது தம்பி வாங்க தம்பின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. இல்லைனா வேணாண்ணா அப்படின்னு சொன்னேன். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ண போகும்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த அண்ணன் என்ன பண்ணிட்டாங்க, எனக்கும் சேர்த்து ஒரு கப்பில் டீ வந்து எடுத்துக்கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டாங்க. குடிங்க தம்பி அப்படின்னா. இல்லைண்ணா நான் இப்போ தான் சாப்பிட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, குடிங்கன்னு சொல்லி நல்லா ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வச்சாங்க. சரி ஓகேண்ணான்னு சொல்லிட்டு டீ குடிச்சு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கு அங்கேருந்து பிக்கப் பண்ணி நம்ம ஈத்தாமொழி ஜங்ஷனில் போய்ட்டு ட்ராப் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் அப்படியே பிக்கப் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. வர வழியில் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் ஏதோ ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்தாங்க. வீட்டில் ஃபேமிலியோட என்ன சொல்கிறது, ஃபேமிலியில் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பர்சனல் விஷயத்தெலாம் நிறைய ஷேர் பண்ணாங்க. தம்பி இதெல்லாம் யார்கிட்ட ஷேர் பண்ணணும் தம்பி, யார்கிட்ட ஷேர் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தம்பியாக நினச்சி வாங்கிட்டு இதெல்லாம் ஷேர் பண்ணுறப்பா அப்படின்னாங்க. இல்லை நான் பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுமே ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஓடிக்கிட்டே தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணேன். நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி அந்த அனுபவமே வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப புதுசாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி அனுபவம் கிடச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12:30 ஆகுதுங்க. நம்ம வந்து ரேபிடோ லாக் அவுட் பண்ணி வீட்டுக்கு வந்துவிட்டோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 9 o'clockலேருந்து 12:30 வரை நம்ம வந்து லாகின் பண்ணி ரேபிடோ. இன்றைக்கி டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து 7 ரைட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்க. இந்த 7 ரைடில் நம்ம கிடச்ச இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 266 rupees தாங்க. கொஞ்சம் நஷ்டம் தான். ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 100 rupees வந்து பெட்ரோல் மட்டும் போயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.